ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்ட் ஃப்ளாஷ் ரிவ்யூஸ். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம மல்லி சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகரை நம்ம மல்லி வந்து தேவசேனா கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம மல்லிக்கு ஒரே ஒரு ஆதரவு இப்போ வந்து மனோகர் மட்டும்தான். மனோகரை சொல்ல போகிற வார்த்தையில் தான் நம்ம விஜய் வெளியே வர்றதும் இல்லை உள்ளவே இருக்கிறதும் இருக்குதுங்க. ஸோ நம்ம மல்லி வந்து மனோகரை போய் பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மனோகரை சாட்சி சொல்கிறதுக்காக நம்ம தேவசேனா கிட்டே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதனால் நம்ம தேவசேனா வந்து மனோகர்கிட்ட இதுதான் நடந்தது, இதை வந்து நீங்கள் கோர்ட்டில் இப்படியே சொன்னாலே போதும், விஜய் வந்து வெளியே வந்துடுவாங்க, நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா வந்து மனோகர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நான் மல்லிக்கு இதை கூட செய்ய மாட்டேனா, நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க தேவசேனா கிட்ட. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சது நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா பெரிய தலையிலே பெரிய இடி வந்து விழுந்துச்சின்னு ரொம்ப சோகத்தில் உட்காந்துட்ருக்காங்க. இடி விழுந்து நம்ம ராஜேஸ்வரியும் நம்ம ரஞ்சிதாவும். நம்ம ராஜேஸ்வரி வந்து நம்ம ரஞ்சிதா கிட்ட பெத்த அப்பாவே சரியில்லை பாரு, உங்கள் அப்பா நம்மளை மாட்டி விடுறதுக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து நம்ம ரஞ்சிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரஞ்சிதா வந்து, ரஞ்சிதாம்மா பரவாயில்ல இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஏதோ மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் பட்டாலும் திருந்தவே மாட்டாங்க. 2 பேரும் பிளான் எப்போ பார்த்தாலும் பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க. எப்போ தான் திருந்த போகிறாங்களோ தெரியலங்க. இந்த பக்கம் நம்ம விஜயை வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம தேவசேனாவும் நம்ம மல்லியும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அதில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவும் நம்ம ராஜேஸ்வரியும் விஜய் எப்படியாவது உள்ளவே இருந்துடணும், அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியில் 2 பேரில் யார் பண்ணுறது தான் ஜெயிக்க போகுதுன்னே தெரிலங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா இந்த பக்கம் நியாயம் இருக்குது, அந்த பக்கம் அநீதி இருக்குது. கடைசியில் நியாயத்துக்கு நல்ல மதிப்பு கிடைக்குமா இல்லை அநீதிக்கு நல்ல மதிப்பு கிடைக்குமானே தெரிலங்க. நானும் உங்களை மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ பார்த்துட்ருக்கேங்க. அடுத்ததாக நம்ம மல்லி சீரியலில் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம மல்லி சீரியலோட அடுத்தடுத்த வீடியோ கரெக்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாய் பாய், டாட்டா.